வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது என்ன கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து மாதம் மாதம் வந்து பௌர்ணமி பூஜைக்கு போவோம்லங்க. மஞ்சன மாரியம்மன் அங்கே போய் நான் வந்து வீடியோ எடுத்து போடுவேன் பௌர்ணமிக்கு. அந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் தாங்க இது. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். சங்கரங்கோயில் பக்கத்தில் பெரிய சாமிபுரம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் தாங்க இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தனியாக ஊருக்குள்ளே இல்லைங்க, ஊர்லேருந்து கொஞ்சம் அவுட்டரில் அவர் தன்னோட சொந்த விவசாய நிலத்தில் வந்து இந்த கோயில் வந்து அமைச்சு அவர் வந்து தனியாக வந்து வழிபாடு பூஜைகள் எல்லாம் செஞ்சுட்டு வராருங்க. ஆனால் மக்கள் வந்து அங்கே வந்து நிறைய அவங்களோட நினச்ச காரியெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதால அவங்களே விரும்பி வந்து தங்களால் முடிஞ்சதை வந்து கோயிலுக்கு வந்து செய்கிறாங்கங்க. பௌர்ணமி பூஜைக்கும் செய்வாங்க. இந்த மாதிரி திருவிழா டைமும் யாரையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறது கிடையாது. அது மாதிரி இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு யாரையும் வந்து கட்டாயப்படுத்துறது கிடையாதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 10 நாள் திருவிழாங்க. 10 நாள் திருவிழாவுக்கு அங்கே வந்து அக்கினி சட்டி எடுக்கிறது, பிறகு பார்த்திங்கன்னா பூமிதி திருவிழா, முளைப்பாரி, மஞ்சள் தண்ணி ஊற்றுறது, அந்த மாதிரி நிறைய நடக்குதுங்க. இப்போ காப்பு கட்டுறாங்க அப்படின்னா 10 நாள் பூ இறங்குறதுக்கு காப்பு கட்டுறாங்க அப்படின்னா 10 நாளுமே அங்கே கோயிலுக்குள்ளேயே தங்கி அங்கேயே விரதம் இருந்து அவங்களோட நேர்த்திக் கடன் செலுத்துவாங்க. அதுக்கு உண்டான செலவு எல்லாத்தையுமே அந்த கோயிலை நிர்வாகம் பண்ணுற அந்த சாமி வந்து ஏற்றுக்குருவாங்க. இப்படி தாங்க அங்கே வந்து நடந்துக்கிட்டு இருக்குது வருஷம் வருஷம். எங்களுக்கு வந்து இது எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வருஷத்துக்குள்ளே தாங்க எங்களுக்கு தெரியும். அதுலேருந்து நாங்களுமே வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமிக்கு அங்கே வந்து போயிடுவோம். எங்கள் கூட அது மாதிரி ஒரு பெரிய வேன் பிடிச்சும் வருவாங்க. நினச்சது எல்லாம் நடக்குது அப்படின்ட்டு ஒரு அக்கா ஒரு அம்மாலாம் அப்படியும் நடக்கவே முடியாமல் இருந்தாங்க. அந்த கோயில் போன பிறகு நானே கண்கூடாக பார்த்தேன். தடவை வரும்போது சாமி முன்னாடி போய் அருள்வாக்கு கேட்கும்போது பார்த்திங்கன்னா தவந்து தாங்க வந்தாங்க. அடுத்த தடவை வரும்போது நல்லா நடந்து வந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அவங்க வந்து வேலைக்கு போகிறாங்க. அந்த அளவுக்கு வந்து சாமியோட சக்தி இருக்குங்க. அந்த பாட்டி வந்து தன்னோட மகளை நடக்க வச்சுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு 25 கிலோ அரிசி பை வந்து சாமிக்கு வந்து எடுத்து கொடுத்தாங்க. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலை நம்பி வர்ற பக்தர்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த ஆத்தா வந்து நினச்சதை நடத்தி கொடுக்குறா. அது மாதிரி நம்ம நீண்ட நாள் ஆசை நிறைவேறாமல் இருக்குது, தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்குது, தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம நினச்ச அந்த கோயிலுக்கு ஒரே ஒரு தடவை போனால் போதுங்க. கண்டிப்பான முறையில் வந்து அது வந்து நடந்துருதுங்க. இது வந்து என்னோடய வாழ்க்கையில் நடந்தது. நாங்கள் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தோம், கார் வாங்கணுன்ட்டு. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த அந்த வாரத்திலே வந்து நாங்கள் வந்து வாங்கிட்டோங்க. அது மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் சங்கரங்கோயில் பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் அந்த அம்மாவை வந்து தரிசனம் பண்ணுங்கள். மஞ்சன மாரியம்மன் கோயில் அந்த சாமி இருக்கிற ஊர் பார்த்திங்கன்னா பெரிய சாமிபுரம். கண்டிப்பாக போங்க, உங்களுக்கும் அந்த அம்மாவோட அருள் வந்து கண்டிப்பாக கிடைக்கட்டுங்க. நான் வந்து கூட்டத்தை பார்க்கவும் சரி வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோ எடுத்தேன். இது வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூக்குழிக்காண்டி தாங்க எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பூக்குழி வந்து ஆரம்பிக்கிறது வந்து 7 மணின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா கும்மி அடிக்கிறது, பிறகு சாமியை வர்ணித்து பாடுறது, அந்த மாதிரி நிறைய ஆட்டம் பாட்டத்தோடு ரொம்ப சிறப்பாகவே நடந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. பிறகு நேரம் ஆக ஆக எல்லோரும் பார்த்திங்கன்னா பூக்குழி பார்க்குற ஆர்வத்தில் போய் எல்லோரும் ஒரு 5:30 ஆகும்போதே போய் உக்காந்துட்டாங்க. முன்னாடி உக்காந்தா தான் நம்ம வந்து அதை வந்து நல்லா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருந்தோம். சரி, ஒரு 6:30 ஆகும்போது நாங்களுமே போய் நானும் என் தங்கச்சியுமே போய் உக்காந்துட்டோம். நான் என்ன நினச்சேன், முன்னாடி போய் உக்காந்தா தான் கேமரா வந்து அந்த பூ இறங்குறவங்கள வந்து நல்லா எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக நானும் போய் அங்கே போய் முன்னாடி போய் உக்காந்துருந்தேங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம அங்கே அந்த பூ இறங்குறதுக்கு முன்னாடி அந்த விறகெல்லாம் போட்டு அதை வந்து எரிச்சிட்ருந்தாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் பக்கத்துலனா ரொம்ப பக்கத்தில் இல்லை, கொஞ்சம் தள்ளி தான் உட்காந்துருந்தோம். எங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வெக்க அடிச்சதுங்க அந்த தீ எரிகிறதுலேருந்து. ஆனால் அதை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அதை வந்து ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து அதை வந்து சமதளப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அவங்களால அந்த இடத்துல நின்று அதை வந்து ஒன்று போல் ஆக்கவே முடியல. அந்த ட்ரம்மு பக்கத்தில் இருக்க ட்ரம்மில் வந்து துண்டை நனச்சி அதை வந்து சரி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கும் அந்த வெக்க தாங்க முடியல. அப்போ அதில் வந்து இறங்கி வர்றவங்களுக்கு எவ்வளோ ஒரு ஹீட்டாக தெரியும். அது வந்து கண்டிப்பாக அம்மாவோட அருள் இல்லை அப்படின்னா அதில் இறங்கி வரவே முடியாதுங்க. ஆனால் இதில் என்ன ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா,
எல்லோரும் இதில் வந்து 2 டயம் 3 டயம் வந்து இறங்குனாங்க. எங்களுக்கு வந்து ஆச்சரியமாகவே இருந்தது. ஏன்னா நம்ம பக்கத்தில் உட்காரவே முடியல. அதில் ஒரு டயம் இறங்கி நம்ம வந்து விரதம் இருந்து நம்ம வந்து ஒரு டயம் இறங்குறதே ரொம்ப ஒரு ஆச்சரியம், அதிசயமானது. அதில் வந்து எல்லோரும் அந்த மாதிரி இறங்கல. ஆனால் ஒரு 2, 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டயம் அந்த மாதிரி இறங்கி வந்தாங்க. சாமி பார்த்திங்கன்னா ஒரு 5 டயம் வந்து இறங்கினார். அந்த கோயிலோட பூசாரி அங்கே வந்து சாமியாக இருக்கிறவர் வந்து ஒரு 5 டயம் வந்து இறங்குனாங்கங்க. நான் ரொம்ப அதிசயமாக பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த வராரு பாருங்கள், அவர் தாங்க அந்த கோயிலோட சாமி. அவர் வந்து ஒரு 5 டயம் இறங்குனாருங்க. நம்மளால் அந்த இடத்துல உட்காரவே முடியல. அப்படியே பூமிதி திருவிழாலாம் நல்லபடியாக முடிஞ்சதுங்க. அப்படியே எல்லோரும் கலைஞ்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்போ எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்ட்டு, இதை ஒரு வீடியோவாக கவர் பண்ணுவோம் அப்படின்ட்டு சுற்றி இருந்த மக்கள் எல்லாரையும் எடுக்கணுன்ட்டு அவங்களெல்லாம் பார்த்தது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கவே இல்லைங்க. இவ்வளோ பேர் வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இதில் போலீஸ்காரங்க வேறு வந்து பாதுகாப்புக்கு வந்திருந்தாங்க. பெண் போலீஸும் வந்திருந்தாங்க, ஆண் போலீஸும் வந்திருந்தாங்கங்க. இந்த மாதிரி தாங்க அந்த கோயிலில் வந்து இந்த திருவிழா வந்து சிறப்பாக நடந்ததுங்க. அது மாதிரி நம்ம வீடியோ பிடிக்கும் அப்படின்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோயிலில் போய் அம்மாவோட அருளும் ஆசையும் வாங்கிட்டு வாங்க. ஓகே உறவுகளே, பாருங்கள் கூட்டத்தை பாருங்கள். கடையெல்லாம் போட்டிருந்தாங்க, தீயணைப்பு வண்டி வந்துருந்துச்சு. இது ஏதோ பெரிய ஒரு ஊருக்குள்ளே நடக்கிற திருவிழாவை விட சிறப்பாக இருந்ததுங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அன்னதானத்துக்கு போய் அங்கேயும் பார்த்திங்கன்னா லைனு, ஒருத்தருக்கு முன்னாடி ஒருத்தர் நின்றுட்டே இருந்தாங்க. ஓகே உறவுகளே, இப்படி தான் போச்சு அன்றைக்கி உறவு. பாய்.